மகிழ்வேன், என்றும் மகிழ்வேன். சந்தோஷம் நல்கினார், என்னில் சந்தோஷம் நல்கினார். என்றும் மகிழ்வேன், சந்தோஷம் நல்கினார். தேவன் என்னில் சந்தோஷம் தேவன் நல்கினார். என்னில் சந்தோஷம், தேவன் என்னில் சந்தோஷம் நல்கினார். தேவன் என்னில் சந்தோஷம் நல்கினார். கரங்களை தட்டி இந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். Sing it, church. சீயோனிலே வீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும். கரங்களை தட்டி பாடுவோம். சீயோனில் இருந்திட, சீயோனிலே வீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ, கலங்கிடுவேனோ, பதறிடுவேன், கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கரங்களை தட்டி பாடுவோம். கலங்கிடுவேனோ, பதறிடுவேன், கர்த்தரில் விசுவாசம், கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நம்புறவே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்குரமே, அசையா என் நம்பிக்கை நம்புறவே, இயேசுவில் மாத்திரமே. இயேசுவில் மாத்திரமே. சிகிச்சை சீயோனில் எழுந்திட, சீயோனிலே நீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் எழுந்திட, சீயோனிலே நீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும், புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். அவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எழுந்திட, சீயோனிலே நீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே நீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே, வியாதியினாலே காயம் வரும், வாடிய மரண நிழல் சூழிலும். வியாதியினாலே காயம் வரும், வாடிய மரண நிழல் சூழிலும், நிழல் சூழிலும். விசுவாசத்தின் விசுவாசத்து கரத்தால் அவர் தாளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்து கரத்தாளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனில் எழுந்திட அஸ்திவாரம், சீயோனிலே நீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் எழுந்திட, சீயோனிலே நீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. பரிசுத்த மாபரிசுத்த விசுவாசத்தால், பரிசுத்த மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மாபரிசுத்த விசுவாசத்தாலே, மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாய் வழியாய் தம் சரீரத்தினால் பிறந்தாரே தூயவரே. திரை வழியாய் தம் சரீரத்தினால் பிறந்தாரே
நடத்திடுவார். முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஊற்றுமாய் ரட்சிப்பாரே. விசுவாசமாய் சொல்லுவோம், முடிவு வரையும் நடத்திடுவார். முடிவு வரை என்னை நடத்திடுவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு இருக்கின்றேன் என்று வாக்களித்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஊற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் எழுந்திட, சீயோனில் எழுந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் எழுந்திட, சீயோனில் எழுந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவேன். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும், தாய் மறந்தாலும் நான் மறவேன். தீக்கற்றோரான் மீட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன். தீக்கற்றோரான் மீட்டுவிடேன். என்றுரைத்த எம்மை தேற்றுகிறார். என்றும் வாக்கு மாறினாரே. வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு மாறிடாரே. சீயோனில் எழுந்திட, சீயோனில் எழுந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் எழுந்திட, சீயோனில் எழுந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் அவர் கண்மலை. நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியில் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அருமையான போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபை மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அதற்கு முன்பாக சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் சொல்லி ஆண்டவருடைய செய்திக்குள் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த 2020 ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மோசமான வருஷமாய் பிறந்து ஒரு மோசமான வருஷமாய் முடிந்து 2021 ஒரு நல்ல வருஷமாய் ஆரம்பித்ததை போல ஆரம்பித்திருக்கிறது. அவ்வளோதான். ஒருவேளை இப்போ எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக எல்லாமே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், தியேட்டருக்கு போகலாம், நீச்சல் குளத்துக்கு போகலாம், அப்புறம் பார்க்குக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த வருஷம் நீங்கள் லாஸ்ட் இயரை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு பார்ட் ஆண்டவர் ஒரு கிரேஸை வச்சிட்டார். தேவனுடைய பிள்ளைகள் சின்சியராய் நடந்தால் அவர்களுக்கு ஒரு சின்ன கேப் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் 4/3 பாகம் இந்த வருஷம் 2020 காட்டிலும் ஒரு மோசமான வருஷமாய் இருக்க போகிறது. அந்த மோசமான வருஷம், மோசமான சூழ்நிலை, மோசமான அனுபவங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதை தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை பார்த்து தான் இந்த 2021 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா இந்த வருஷமும் ஒரு சபிக்கப்பட்ட வருஷமாகவே இருக்கும். எனக்கு ஆண்டவர் ஒரு நாள்
தெளிவாக பேசினார். அதாவது மார்ச் மாதம் 22 ஃபஸ்ட்டு லாக்டவுன் போடப்பட்ட பொழுது நாங்கள் காலையில் 5:30 மணிக்கு காலையில் கர்த்தரை ஆராதித்தோம். 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு 7 மணிக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னுடைய வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணிவிட்டு, எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 7 to நைட் 7 வரைக்கும் யாருமே உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே போகக்கூடாதுன்ட்டாங்க. கரெக்டாக 6:50க்கு எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாக நுழைஞ்சிட்டு கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு நான் என்னுடைய அறையிலே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஃபஸ்ட்டு லாக்டவுன் சண்டே போட்டுட்டாங்க, என்ன ஆண்டவரே செய்வது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. கொஞ்சம் நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 7:45 7:50 இருக்கும், ஆண்டவர் என்னோட பேசினார். கொரோனாவுக்காக ஜெபம் பண்ணாத அப்படின்ட்டார். நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே, கொரோனாவுக்கு ஜெபம் பண்ணாத, விட்டுரு. நான் சொன்னேன், ஆண்டவரே, சண்டே ஆராதனை எங்கும் நடைபெறவில்லை இந்திய தேசத்திலே. ஒருவேளை ஷார்ட்டாக எல்லாம் மெசேஜ் முடிச்சுட்டு எல்லாம் லைவில் போகிறாங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணாத, நீ ஜெபத்தை நிறுத்து, வேற ஜெபம் பண்ணு. சரின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டேன். 25ஆம் தேதி மறுபடியும் லாக்டவுன் 21 டேஸ்க்கு போட்டாச்சு, ஹோல் இந்தியா. 21 நாட்கள் கழித்து பார்த்தால் கொரோனா பேஷண்ட்ஸினுடைய தொகை அதிகமாகிவிட்டது, மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. கர்த்தர் சொன்னார், இனிமேல் நீ கொரோனாவுக்காக ஜெபம் பண்ணாத, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டார். நான் இந்த நிமிஷம் வரைக்கும் கொரோனாவுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. ஆண்டவர் 2021 குறித்து பேசும் பொழுது இந்த கொரோனாவும் அதிகமாகும், வேறு கொள்ளை நோய்களும் வரும், விஷ பூச்சிகளும் வரும், தரித்திரங்களும் வரும், பஞ்சங்களும் வரும், போராட்டங்களும் வரும், அதிகமான மரணமும் சம்பவிக்கும். தமிழ்நாட்டிலே மட்டும் 272 ஊழியர்கள் தமிழ்நாட்டிலே கொரோனாவிலே மரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும். நீங்கள் கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திரா தொகை எடுப்பீர்களே ஆனால் அதிகம், அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் எடுத்திருக்கிற என்னுடைய செல்ஃபோனில் 150 ஊழியர்களுடைய ஃபோட்டோவோடு அவருடைய மரண செய்தியை வைத்திருக்கிறேன். உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் படி 272 ஊழியர்கள் கடந்த ஆண்டு மாத்திரம் தமிழ்நாட்டிலே கொரோனாவிலே மரித்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் மாறுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அந்த காலத்து கிறிஸ்தவர்களாய் மாறுங்கள், அந்த காலத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். தேசம் கொந்தளித்து, தேசம் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. அரசியலிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சரி, இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே எல்லா காரியங்களும் போய்கொண்டிருக்கிறது. நாம் அரசாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், என்ன நடக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே 2021 ஒரு மோசமான வருஷமாகவே பிறந்திருக்கிறது. ஆனால் ஒரு கிரேஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. எந்த மாதம் வரைக்கும் வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆனால் எனக்கு சொன்னது 2023 வரைக்கும் இப்படியே சூழ்நிலைகள் இருக்கும். 2024 சபைகள் பெர்மனண்டாய் பூட்டப்படும். சபைகள் பெர்மனண்டாய் பூட்டப்பட்ட பிறகு வீடுகளிலே சபைகள் துவங்கப்படும். ஒவ்வொரு வீட்டிலும் ஆராதனைகள் நடத்தப்படும். அப்படி நடத்தப்படும் பொழுது, இப்போ உங்கள் போதகர் இருக்கிறார், உங்கள் திருச்சபையில் ஒரு 100-200 குடும்பம் இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் இத்தனை வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கிறவர்களை கேதர் பண்ணி சபை ஆராதனை நடத்துவார்கள். அந்த வீடுகளில்தான் எழுப்புதல் துவங்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் துவங்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான காரியத்தை வேர்ல்டிலே செய்ய போகிறார். எங்கு பார்த்தாலும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்திகள் பரவ போகிறது. அதற்கு பிறகு சபைகள் நிரம்பி வழியும், தெருக்களிலே கூட்டங்கள் நடக்கும், மைதானங்களிலே கூட்டங்கள் நடக்கும்.
எங்கு பார்த்தாலும் இயேசு 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 என்ற அலை அப்படி மேலே மேலே வரக்கூடிய லெவலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷார்ட் பீரியட் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அடுத்த தலைமுறையெல்லாம் நாம் பார்ப்போன்னு, நம்ம இந்த தலைமுறையிலேயே இயேசு வந்தாலும் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய கணிப்பில். இத்தனை வருஷத்தினுடைய ஊழிய அனுபவத்தில் 36 வருஷம் ஊழியம் செஞ்சாச்சு. இந்த 37வது வருஷ ஊழிய அனுபவத்தில் நான் அறிந்து கொண்ட காரியம் அதுதான். நீங்கள் எப்படி அறிஞ்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய ப்ராஃபஸி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். 2021 ப்ராஃபஸின்னு அடிங்க, அதில் வரும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 48 நிமிஷம் ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறார். அதாவது எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் 11:30 மணிக்கு ப்ரேயரை தொடங்கினோம். 2020 டிசம்பர் 31ஆம் தேதி 11:30 மணிக்கு ப்ரேயர் தொடங்கினோம். 12:01 பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். 1 மணி நேரம் 48 நிமிஷம் தீர்க்க தரிசனம் வந்த பிறகு, அதற்கு பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொருவருக்காய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். 2 மணி 40 நிமிஷத்தில் தான் எங்களுடைய புதிய வருஷ ஆராதனையினுடைய அந்த தீர்க்க தரிசன தொகுப்பு முடிந்தது. அதற்கு பிறகு கம்யூனியன், அதற்கு பிறகு காணிக்கை, அதற்கு பிறகு முடிவு ஜெபம் என்று சொல்லும் பொழுது 4 மணி ஆகிவிட்டது. இந்த 31 கடைசி நாளிலே, முதல் மாதத்தினுடைய கடைசி நாளிலே உங்கள் மத்தியில் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய செய்திக்குள் நாம் கடந்து செல்லுவோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஓராபா சாந்தி அரியுளராபா, சாந்தி அரியுளராபா. பின்னால ஒரு சகோதரன், ஆண்டவரே மனமுடைந்து நான் வந்திருக்கிறேன், மனமுடைந்து நான் வந்திருக்கிறேன், என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே, என்னுடைய வேதனையை மாற்றும், என்னுடைய வேதனையை மாற்றும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில வருஷங்களுக்கு முன்பு நாகர்கோயில் என்ற ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்யும்படியாய் சென்றிருந்தேன். 3 நாட்கள் கன்வென்ஷன். சண்டே மார்னிங் ஹோம் சர்ச்சில் 2 ஆராதனையில் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து விட்டு கீழே இறங்கும் பொழுது ஒரு அருமையான சகோதரன் என்னிடத்தில் வந்து, இந்த நாகர்கோயிலிலே மிகப்பெரிய தொழிலதிபர், அவருடைய வீட்டில் உங்களை ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார்கள், தயவு செய்து வாருங்கள் என்று சொல்லி அவருடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றார். வீட்டிலே போய் அமர்ந்தேன். மிகப்பெரிய துணிக்கடையினுடைய அதிபர், சிங்கராயர் துணிக்கடை என்றால் அந்த நாகர்கோயிலில் யாருக்குமே தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள், எல்லாருக்கும் அந்த துணிக்கடை தெரியும். அவருடைய 3வது மகனுடைய வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். உள்ளே போய் அமர்ந்தேன். அமர்ந்த உடனே அவர்கள் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். குடித்து விட்டு, ஐயா ஜெபிக்கலாம், எனக்கு மாலை கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி எழும்பும் பொழுது, ஐயா இங்கே ஜெபிக்க வேண்டாம், நான் இன்னொரு வீட்டிற்கு உங்களை அழைத்து செல்கிறேன், அங்கேதான் எங்களுக்கு ஜெபம் வேண்டும். அவருடைய காரில் ஏற்றுக்கொண்டு என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றார். மிகப்பெரிய வீடு. அந்த முகப்பின் ஹாலே இதை காட்டிலும் பெரிய ஹால். அவ்வளோ பெரிய ஹால்னா அப்போ பார்த்துக்கோங்க, வீடு, பெட்ரூம், அந்த உள்ளே இருக்கக்கூடிய டைனிங் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேக்ட்ராப்பை காட்டிலும் பெரிய அளவிலே அந்த சிங்கராயருடைய படத்தை மாட்டியிருந்தார்கள், மாலை போடப்பட்டிருந்தது. உடனே அந்த ஹாலிலே நின்று நான் கேட்டேன், யாருமே இல்லையா இந்த ஹாலிலே? ஏன் ஒருவருமே இல்லை? அவர் சொன்னார், ஐயா நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். என் தகப்பனார் பாருங்கள், இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினார்.
என்ன மார்பிள் போட வேண்டும், எங்கிருந்து இந்த மார்பிள் வர வேண்டும், எந்த டைல்ஸ் வர வேண்டும், எந்த பர்னிச்சர் இந்த வீட்டிலே பண்ண வேண்டும், அது எந்த நாட்டிலிருந்து வர வேண்டும், வெளி தேசத்திலிருந்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே எல்லாம் பதித்து வைத்திருக்கிறார். ஆசை ஆசையாய் கட்டினார் ஐயா. எத்தனை கோடி என்றே தெரியாது, அவ்வளவு பணத்தை இந்த வீட்டிற்கு போட்டு செலவு செய்தார். என் தகப்பனார் வீடு முடிந்தவுடனே எங்கள் 3 பசங்களை 3 பையங்களையும் அழைத்து இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். விருதுநகரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஊழியர்களை எல்லாம் அழையுங்கள், ஆர்ஃபன் பிள்ளைகளை அழையுங்கள், விடோஸை அழையுங்கள். எல்லாருக்கும் நான் தான தர்மம் செய்ய போகிறேன், எல்லாருக்கும் நான் உதவி செய்ய போகிறேன். பயங்கரமான விழா கோலம் போல எங்களுடைய வீட்டினுடைய டெடிகேஷன் நடந்து கொண்டிருந்தது. ஊழியர்களுக்கெல்லாம் கவரிலே காணிக்கை 3000, 5000, 10,000, 1,00,000 காணிக்கைகளை வாரி வாரி கொடுத்தார். விதவைகளுக்கு சேலை, விதவைகளுக்கு சாப்பாடு, அதே போல அனாதை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, அவர்களுக்கு சாப்பாடு, பிரியாணி. அந்த பிரியாணி செய்து கொண்டே இருக்கிறார்கள், போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இந்த வீட்டை ஆசீர்வதித்து சென்றார்கள். என் தகப்பனார் சொன்னார், எல்லாரும் போயிட்டாங்கப்பா, நீங்கள் 3 பேரும் மனைவிகளோடு பிள்ளைகளோடு இந்த வீட்டிற்கு இன்றைக்கே நாம் வர வேண்டும். நாளை அல்ல, இன்றைக்கு எல்லாரும் வந்து இந்த வீட்டில் இன்றைக்கு ராத்திரி நாம் தங்க வேண்டும். என் தகப்பனார் சொன்னபடி அத்தனை வேலையாட்களையும் அழைத்து வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து ஒரே ராத்திரியில் நாங்கள் செட் பண்ணிட்டோம். ராத்திரி என் தகப்பனாரும் நாங்களும் சேர்ந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்து வாயார பேசி சிரித்து ஆகாரத்தை நாங்கள் புசித்தோம். அவர்கள் அறைக்கு நாங்கள் சென்று விட்டோம். எங்களுடைய தாய் இல்லை, மரித்து பல வருஷம் ஆகிவிட்டது. என் தகப்பனாருடைய அறையிலே கொண்டு போய் நாங்கள் விட்டோம். என் தகப்பனாருக்கு நல்ல தூக்கம் வந்தது. அவரை வீட்டிலே ரூமில் இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டோம். காலையில் என்னுடைய மனைவி எழும்பி ஒரு டம்ளர் பாலை எடுத்து கொண்டு போய் என்னுடைய தகப்பனாருடைய அறை கதவை தட்டுகிறாள். கதவு திறக்கப்படலை. மீண்டும் தட்டுகிறாள், கதவு திறக்கப்படவில்லை. கீழே வந்து கத்துகிறாள், ஐயோ மாமாவினுடைய அறையின் கதவு திறக்கப்படல. வந்து நாங்களும் போட்டு அடி என்று அடித்தோம், திறக்கப்படல. கடப்பாறை எடுத்து கதவை உடைத்து உள்ளே போனால் கட்டளிலிருந்து கீழே விழுந்து என் தகப்பனார் மரித்து கிடக்கிறார். 24 hours ஆகவில்லை, என் தகப்பனார் மரித்து கிடக்கிறார். என் தகப்பனாருடைய பிரேதத்தை கொண்டு சென்றோம். அதே நேரத்தில் இந்த வீட்டினுடைய திங்ஸை எல்லாம் கொண்டு சென்று எங்களுடைய பழைய வீட்டிலேயே வைத்து விட்டோம். தெருவில் போகிறவர்கள் வருகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு, இந்த வீட்டிலே யாரும் குடியிருக்க வேண்டாம், இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு, வேதனை உள்ள வீடு, சாபம் உள்ள வீடு, பிசாசின் வீடு, உயிரை பறித்த வீடு. ஐயா, இந்த வீட்டிற்காக ஜெபிக்க உங்களை அழைத்திருக்கிறோம். இந்த வீடு எங்களுக்கு வேண்டாம், இந்த வீடு எங்களுக்கு வேதனை. எத்தனை கோடி இந்த வீட்டிலே போட்டோம் என்று நாங்கள் இப்பொழுது சொல்லவில்லை ஐயா. இந்த வீடு சேலாகணும். எவ்வளவுக்கு கேட்டாலும் இந்த வீட்டை நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கிறோம். வாங்குவதற்கு ஒருவருமே வரவில்லை. 20 கார் பார்க் பண்ணலாம். வெளியே நல்ல பூங்காக்களை வைத்திருக்கிறோம், நீச்சல் குளத்தை வைத்திருக்கிறோம். சபிக்கப்பட்ட வீடு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதத்தை கொடுத்து வேதனையை கொடுக்கிறவர் நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் அல்ல. ஆசீர்வாதத்தை கொடுத்து சாபத்தை கொடுக்கிறவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் அல்ல. ஆசீர்வாதத்தை கொடுத்து பிரெயின் டியூமரினால் மரிக்க வைக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. ஆசீர்வாதத்தை கொடுத்து கொரோனாவில் மரிக்க செய்கிறவர் என் ஆண்டவர் அல்ல. ஆசீர்வாதத்தை கொடுத்து நடுத்தெருவிலே விட வைக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. வேதனையை கூட்டாத ஆண்டவர், வேதனையை பார்க்க கூடாதபடி தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். 2020 தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பிரமிக்கத்தக்க ஒரு வருஷம். சபைகள் என்றைக்கு பூட்டப்பட்டது? எனக்கு வயசு 55.
54 வருஷம் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் பூட்டப்படவில்லை. பர்மனண்டாக ஆலயம் பூட்டப்பட்டது. லைவ்ல கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து சென்றது. என்ன பிரயோஜனம்? சபைகள் பூட்டப்பட்டு விட்டது. வேதனை வேதனை வேதனை. மதுரையில் ஒரு கர்த்தருடைய ஊழியர் அமெரிக்காவில் இருந்து பிரயாணப்பட்டு இந்திய தேசத்திற்கு வந்து தன்னுடைய சபையிலே நின்று ஊழியம் செய்கிறார். கொரோனாவில் மரித்து விட்டார். மனைவி, மருமக்கள், பிள்ளைகள் அத்தனை பேரும் அமெரிக்காவிலே. சபையார் யாரும் அவரை நெருங்க விடாதபடிக்கு மருத்துவ பணியாளர்கள் அவருடைய பிரேதத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். 20 பேர் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். தூரத்திலே நின்று அவருடைய பிரேதம் அடக்கம் செய்வதை பார்க்கும்படி அந்த உடன் ஊழியர்கள், அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த தாயாருக்கு போன் பண்ணுகிறார். அம்மா, ஐயாவினுடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறார்கள், லைவ்ல பார்க்க முடியுமா? வேண்டாம், அவர் உயிரோடு இருக்கிறதை போல நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம், லைவ்ல காண்பிக்க வேண்டாம். மதுரையில் இன்னொரு போதகருடைய குடும்பத்தில் கணவனுக்கு, பாஸ்டருக்கு கொரோனா, பாஸ்டர் அம்மாவுக்கு கொரோனா, பாஸ்டருடைய மூத்த மகன் ஊழியக்காரன் கொரோனா, அவருடைய மனைவிக்கு கொரோனா, மகளுக்கு கொரோனா. அதே சமயம் அந்த வீட்டில் சர்வெண்ட்டுக்கு கொரோனா, கார் ஓட்டுகிற கார் ஓட்டுநருக்கு கொரோனா. ஒரே ஆஸ்பத்திரியில் 7 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டாக்டர் வந்து சொல்லுகிறார், உங்களுடைய மகன் மரித்து விட்டான், 10:30 மணிக்கு மரித்து விட்டான். எப்படி வந்து சொல்லுவது என்று 1 மணி நேரம் கழித்து வந்து சொல்லுகிறோம், ஐயா, எங்கள் மகனுடைய பிரேதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், பிளீஸ் தயவு செய்து காட்டுங்கள். ஒரு ஆம்புலன்ஸ்ல கண்ணாடி கூண்டிலே வைத்ததை போல இவர்களை வைத்து தூரத்திலே அந்த மகனுடைய பிரேதத்தை காண்பித்தார்கள். அடக்கம் செய்ய அந்த இடத்திற்கு அவர்கள் போனார்கள். வேதனை வேதனை வேதனை. இப்படி எத்தனை காரியத்தை சொல்ல முடியும்? உன் குடும்பத்தில் என்ன வேதனை? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரணும். எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆகாய் 2:19 களஞ்சியத்தில் இன்னும் இதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் ஒலிவ மரமும் மாதுளம் செடியும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3 சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஏன் வேதனை? யாருக்கு காரணமில்லாத காயம்? இன்றைக்கு 3 காரியத்தை மாத்திரம் ரத்தன சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கோயம்புத்தூரிலே ஒரு கொரோனா பேஷண்ட் பாசிட்டிவ் வந்துடுச்சு. டாக்டர்கள் பேசுகிறார்கள், ஒரு பேக்கேஜ் இருக்கிறது 2 லட்சம், இன்னொரு பேக்கேஜ் இருக்கிறது 5 lakhs, இன்னொரு பேக்கேஜ் இருக்கிறது 10 lakhs. உங்களுக்கு எது வேண்டும்? முதல் பேக்கேஜ் எல்லாரும் ஒன்றாக அறையிலே ஒரே ஹாலிலே டார்மென்ட்ரியிலே இருக்கிறதை போல இருக்கும். இரண்டாவது செப்பரேட் ரூம், தனியாய் கொடுத்து விடுவோம். மூன்றாவது ஐசியூல அவர்களை ரொம்ப கேர் எடுத்து அவர்களுக்கு தனியாய் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோட அவர்களை நாங்கள் அமர வைப்போம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் இப்படியாய் போக வேண்டும். நீ நீதிமானா யோசித்து பார், நீ பாவியா யோசித்து பார், நீ அக்கிரமக்காரனா யோசித்து பார், விபச்சார கள்ளனா யோசித்து பார். தேவனுடைய சமூகத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை நீயே யோசிச்சு முடிவெடு. ஆசீர்வாதங்கள் தங்கும், சிதறாது, சிதறடிக்கப்படாது.
ஆசீர்வாதம் ஒரு பக்கம் போய் அப்படியே டம்ப் ஆகி தான் நிற்குமே ஒழிய ஆசீர்வாதம் இன்னொரு இடத்துல போய் இருக்காது. ஏன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? அதற்கு தமிழிலே பத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பத்திரமா வச்சுக்கணும். ஆனால் அது எங்கே இருக்குது? டாக்குமெண்ட்ஸு ஃபைனான்ஸில் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது? பேங்க்கில் இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறோம்? பேங்க்கில் இருக்கு, ஏன் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனால் நாம் எல்லாம் தமிழில் அர்த்தம் பண்ணிக்கிறது ஒரு சில ஆங்கிலத்துக்கு சரியான அர்த்தம் வராது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு சரியான அர்த்தம் வேறு ஏதாவது இருக்கலாம். ஆனால் நமக்கு சொல்லப்படுறது பத்திரம். அது பத்திரமாக என்ன செய்ய? வீட்டில் வச்சுக்கோ. அது எங்கே இருக்குது சொல்லுங்க? நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும், அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் போய் நம்மை ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார். மகிமை அமர்ந்திராதது. ஆசீர்வாதங்கள் ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்தே இருக்கும், அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இன்றைக்கி பிளாக் மணி ரொம்ப ஆயிடுச்சு. இன்றைக்கி பணம் சிலர் இடத்துல அதிகமாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து நிதானித்து உயிர்த்து ஆராய்ந்து அறிந்து ஃபாலோ பண்ணிட்டு யார்கிட்ட ரொம்ப அதிகமாக பணம் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அவன் என்ன செய்கிறான்? அவங்கள பிடிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் சிதறாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் பிசாசினால் அது பறிக்கப்படாது. டாக்டர் இடத்துல கொண்டு போய் பணத்தை கொடுத்து, ஃபைனான்ஸ்கார இடத்துல பணத்தை கொடுத்து நம்முடைய வாகனங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் இழக்கிற ஒரு சூழ்நிலை வராது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை என்ன செய்யும்? அடைக்கும். இரண்டாவது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, அதே 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். மேலே சொல்லுகிறது பாருங்கள், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய காரியம் அவன் பயந்தானா அவனுக்கு என்ன செய்யும்? யோபு பயந்தான், அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. நீதிமான் பயப்படுகிற காரியம் அல்ல, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டே ஆகும். சில வருஷங்களுக்கு முன்பு மூணார் என்ற பகுதியில் கேரளாவிலே ஆண்டவருடைய ஊழியத்திற்கு சென்றேன். 3 நாட்கள் முடிந்த பிறகு என்னிடத்தில் எப்பொழுது காரெல்லாம் கிடையாது. இப்போ ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மீட்டிங் முடிந்த பிறகு திங்கட்கிழமை காலை பஸ் ஸ்டாண்டிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஜீப் வந்தது, எனக்கு முன்பாக நின்றது. ஐயா, நேற்று நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தோம். என் மகள் மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கிறாள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். ஐயா, தயவு செய்து நீங்கள் வந்து என் பிள்ளைக்காக ஜெபிக்கணும். என்னன்னே கேட்கல, ஜீப்பில் ஏறிட்டேன். டாட்டா ஹாஸ்பிட்டல் மேலே மூணாரில் மலையில் மேலே இருக்கிறது, உச்சியில் இருக்கிறது. உடனே என்னை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள். அந்த பிள்ளை படுத்து கொண்டிருக்கிறாள். சுற்றிலும் 6 டாக்டர்ஸ். அந்த 6 டாக்டர்ஸும் கிறிஸ்டியன்ஸ். அவர்கள் என்னுடைய மீட்டிங்க்கு அன்றைக்கு வந்திருக்கிறார்கள். 3 நாட்களும் மாலை கூட்டத்திற்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கும் வந்திருந்தார்கள். உடனே அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நோ ஹோப், 90% பிளட் கேன்சர் பரவிருச்சு. அவை இன்னும் சில நிமிடங்களில் மரிக்கலாம், இல்லை ஒரு நாள் மரிக்கலாம், அல்லது 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறோம். அவள் டெத் ஆயிடுவா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் தான், கேட்கப்படாது. சரியாக கூப்பிட்டாங்க அவங்க அப்பா வந்து. நான் அந்த பிள்ளையை போய் பார்க்குறேன். போய் பார்த்தா கண்ணெல்லாம் செவந்திருந்தது. ஒரு எப்படி ரெட் கலர், நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கண்ணெல்லாம் ரெட் கலர். டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் பக்கத்தில் நின்று, ஐயா பிளட் எல்லா இடத்துலையும் பரவிருச்சு, எல்லா இடத்துலையும் கேன்சர் ஐயா, காப்பாற்ற முடியாது. உடனே அந்த பிள்ளை என்னை அழைத்தாள், இப்படின்னு கூப்பிட்டா. நான் பக்கத்திலே போனேன். துர்நாற்றம் வாயில், அந்த நாற்றத்தை சொல்லவே முடியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய ஊழியர்கள், அப்பொழுது முகக்கவசம் எல்லாம் நமக்கு இல்லை. உடனே பக்கத்திலே போனேன். காதை அந்த மகளுடைய வாய்க்கு நேராய் கொண்டு சென்றேன்.
அவள் கேட்டாள், இயேசு உயிரோடு இருக்கிறாரா என்று கேள்வி கேட்டாள். நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். மறுபடியும், அங்கிள், இயேசு உயிரோடு இருக்கிறாரா? மறுபடியும் கேட்டாள், இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவ வியாதி சுகமாகணும். உயிரோடு இல்லைன்னு சொன்னா அங்கே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். என்ன செய்வது? அப்படியே அந்த தலையை அப்படியே மேலே எடுத்துட்டு டாக்டர்ஸை பார்த்து, நீங்கள்லாம் போங்க, நான் இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேனோ இல்லையோ, அவ கேட்ட கேள்விக்கு நான் ஜெபிக்கணும். ஏங்க நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே, இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ மரித்து விடுவாய் என்று சொல்ல வேண்டியதானே? இல்லை இல்லை, அவ கேட்ட கேள்வியில் 1000 அர்த்தம் உண்டு. எல்லாரும் போய்விட்டார். டாக்டர்ஸ், நர்சஸ் போயிட்டாங்க. முழங்கால் படியிட்டேன், நெட்டும் முழங்கால் படியிட்டேன் அந்த பிள்ளையினுடைய சரீரத்திற்கு அருகாமையில். இயேசு சொன்னார், கண்ணை முழிச்சேன். அந்த தகப்பனார் இடத்துல போ அப்படின்னு சொன்னார். இந்த பிள்ளையினுடைய தகப்பனாருக்கு அருகாமையில் போய் நின்றேன். ஐயா, உங்களை கர்த்தர் பார்க்க சொல்லுகிறார். காதில் ஆண்டவர் சொல்றார், அவருக்கு 5 மனைவிகள் உண்டு. சமாரியா ஸ்திரீயை போல ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க. அவர்கிட்ட பேசினது போல் நான் சொன்னேன், உங்களுக்கு 5 மனைவி உண்டு, இது 5வது மனைவி. ஒரு மனைவிக்கும் இன்னொரு மனைவிக்கும் சம்பந்தம் இல்லை. 5 மனைவியினிடத்திலேயும் நீங்கள் மறைத்திருக்கிறீர்கள். You are a sinner. நீ ஒரு பாவி. அவர் அப்படியே பிரமித்து பார்த்தார். ஐயா, நான் சொல்லுவது உண்மையா பொய்யா? நீங்கள் சொல்லுவது உண்மை. 4 மனைவிகள், இது 5வது மனைவி. யாருக்கும் தெரியாது ஐயா. ஒவ்வொரு எஸ்டேட்டில் ஒவ்வொரு மனைவியை வைத்திருக்கிறேன். எப்பொழுது யாரிடத்தில் போகிறேன், எப்பொழுது யார் வீட்டிலே தங்கி இருக்கிறேன், எத்தனை பிள்ளைகள் எனக்கு தெரியாது ஐயா. இவர்களுக்கு தெரியாது ஐயா, எனக்கு தெரியும். சாஷ்டாங்கமாய் அவருடைய மனைவியின் காலிலே விழுந்தார் பாருங்க. காலை கட்டி பிடிச்சு, அம்மா என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கத்துன்னு கத்துனார். உடனே இயேசு என்னோடு பேசினார். அவரை நான் மன்னித்து விட்டேன். அவரை ஒரு மனைவியோடு வாழ சொல், மற்ற 4 மனைவிகளையும் சகோதரியாய் பாவிக்க சொல். ஒத்துக்கொள்ளுவாரா என்று கேள். ஐயா, முதல் நீங்கள் திருமணம் செய்தீர்களே, அதுதான் மனைவி. அடுத்து உள்ளதெல்லாம் மனைவிகள் கிடையாது, சகோதரிகள். பாவிப்பீர்களா? பாவிக்கிறேன் ஐயா. இந்த மனைவி என்னுடைய சகோதரியாய் பாவிக்கிறேன். என் பிள்ளையை ஆண்டவர் சுகமாக்குவாரா? உடனே கண்களை மூடி அந்த பிள்ளையின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் சொன்னார், அந்த பிள்ளை உயிரோடு இருப்பாள், கடந்து செல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே நேராய் வீட்டிற்கு மாலையிலே சென்றேன். கோயம்புத்தூரிலே என் அறைக்குள்ளாக சென்றேன். கதவை தாளிட்டேன். முழங்கால் படியிட்டு கதற ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அந்த பிள்ளையை சுகமாக்கும் ஆண்டவரே, ப்ளீஸ் லார்ட். சரியாய் 6:30 மணி அடுத்த நாள் மாலை எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, டாடா ஹாஸ்பிட்டலில் இருந்து. உடனே டாக்டர் ஒருவர் பேசினார், பிரதர், அந்த பிள்ளை சுகமாகி விட்டார். டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், 6 முறை ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், கேன்சர் இல்லை. எழும்பி உட்கார்ந்திருக்கிறாள். கேட்டோம் சிலுவை காட்சி, இயேசுவினுடைய சிலுவை காட்சியை பார்த்தேன். ரத்தம் சொட்டு சொட்டாய் என்னுடைய சிரசின் மேல் விழுந்தது. நான் எழும்பி உட்கார்ந்திருக்கிறேன். வாருங்கள் என்று சொல்லி அழைத்தால் போய் பார்த்தால் அவர் உயிரோடு இருக்கிறாள். அடுத்த ஆண்டு கொலமங்கை என்ற ஒரு எஸ்டேட்டில் மிகப்பெரிய கூட்டம், ஒரு 14,000 பேர் அந்த கூட்டத்திலே கூடியிருப்பார்கள். அந்த தகப்பனார் நின்று சொன்னார், நான் ஒரு பாவி, என்னை இயேசு மன்னித்து மறந்து, என் பாவத்தை மறந்து என் மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். முழு செலவும் அவரோடு தான். எஸ்டேட்ல ஓனர் கிடையாது, டீ மேக்கர் கிடையாது, ஃபீல்ட் ஆஃபீஸர் கிடையாது, சூப்பர்வைசர் கிடையாது, லேபர். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த லேபருடைய வீட்டில் நான் தங்கினேன். அவர் சொன்னார், பெரிய ஹோட்டலில் ரெசார்ட்ல ரூம் போடுகிறேன். வேண்டாம் ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதம், உங்கள் வீட்டிலே நான் தங்குகிறேன். 3 அறைகள், முதல்ல வெராண்டா, 2வது ஒரு ரூம், அதற்கடுத்து கிச்சன். சைட் ரூமெல்லாம் கிடையாது. ஐயா, நீங்கள் முன்னால் ரூம்லேயே ஒரு கட்டலில் எனக்கு பெட்ஷீட் கொடுங்கய்யா, கம்பளி கொடுங்கய்யா,
உங்களிடத்திலே ஊழியம் செய்கிறேன். 14,000 பேர் 3 நாட்கள் கூட்டத்திலே கூடினார்கள். 3 நாளும் சாட்சி சொன்னார். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு நேரிடும். நீ யார்? முடிவு செய். 2020 முடிஞ்சிருச்சு, பிரமிப்போட உட்கார்ந்து இருக்காது. 2021 இதை விட மோசமாய் வரப்போகிறது. 2020 டிசம்பர் 31 தமிழகத்தில் மழை. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால்தான் மழையே நின்றிருக்கிறது. 100 வருஷத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் மழை வருகிறது. பயங்கரமான மழை, புயல் அல்ல. சென்னையில் திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு 40 வருஷத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் கடல் அலையை போல நிரம்பி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று இந்த வருஷம் ப்ராஃபஸியில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். இதே 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கீழே வாசியுங்கள். துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும். நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படும், பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் எத்தனை அதிகம். ஆண்டவர் பூமியிலே சரிகட்டுகிறார். அனனியா சப்பீரால் பொய் சொன்னார்கள், அவ்வளவுதான். நம்மெல்லாம் பொய்யே பேசலையா? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பொய்! வாயை திறந்தா பொய் தான். அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நிறைய பேரை ஊமையாக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாயை திறந்தா போகுது. எங்க இருக்கீங்கன்னு கேட்டா கிளம்பிட்டோம். எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா ஆன் த வே. ஆனா புறப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அப்பதான் பாத்ரூம்குள்ள போவாங்க குளிக்கிறதுக்கு. என்ன பொய்! அது இந்த காலத்தில் இந்த செல்போன் வந்துருச்சா, சொறி பிடிச்சவன் கை கூட லேட்டா சொரியும். பார்த்துருக்கீங்களா? சொறி பிடிச்சவன், சொறி வந்துருச்சுன்னா, இப்போ எனக்கே சொறி எங்கேயாவது பேன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் தலையில் பேன் இல்லை, பயப்படாதீங்க. ஒருவேளை பேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி நான் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே பார்ப்பேன், இப்படி கை அப்படியே இப்படியெல்லாம் கை போவோம். அப்படியே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, இல்லைன்னா கண்ணை மூடுங்கன்னு சொல்லுவேன். ஒரு சொறி சொரிஞ்சிட்டு அப்படியே சொறி பிடிச்சவங்க கை கூட லேட்டாக சொரியும். செல்ஃபோன் வச்சிருக்கிறவங்க கை ஃபிங்கர் பார்த்தீங்களா ஒட்டச்சிடலாமான் இருக்கும். அது சில பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இன்னும் நிறைய வாலிப பிள்ளை இருக்கிறாங்க. இந்த வாலிப பிள்ளைங்க செய்கிற அலும்பு ஐயோ தாங்காது. செல்ஃபோனை கையில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயப்படாத துன்மார்க்கனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும். ஏன் ஆக்சிடென்ட்? அப்பா பைக் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, அப்படி சர்ன்னு போறது, திருகிட்டு விழுகிறது. வீல் பண்றானாமா, வீலிங். பார்த்தீங்களா? நான் வீலிங் பண்றேன், அப்படியே மேலே தூக்கும் பைக்கு. நான் ரோட்டில் யாராவது பைக் எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனாங்கன்னா சொல்லுவேன், இன்னைக்கு அவனுக்கு செட்டில்மெண்ட் போல இருக்குதுன்னு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆயுசினால் பெருகும். அனனியா சப்பீரால் பாருங்க, ஒரே ஒரு பொய் தான். காணியாட்சி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? மனைவியை பார்த்து கேட்கிறார். ஆமாம், உன் புருஷனை அடக்கம் செய்தவர்கள் வெளியே வந்து விட்டார்கள், உன்னையும் அடக்கம் செய்வார்கள். இப்படி ஒரு ஊழியக்காரன் எழும்புனா உங்க நிலைமை எல்லாம் என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? யோசிங்க. சங்கீதம் 111:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 128:4, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? அவன் மனைவி வீட்டோரங்களில். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன்,
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? அனனியா சப்பீரால் ஸ்பாட்ல இறந்து விட்டார்கள். யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். வயிறு வெடிச்சு அவன் சாகிறான். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தவன். இன்றைக்கு இந்த காலை முதல் ஆராதனையில கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிற? நீதிமானாய் இருக்கிறாயா? துன்மார்க்கனாய் இருக்கிறாயா? நீதிமானுக்குரிய பிள்ளையா இருக்கிறாயா? அநீதிமானுக்குரிய பிள்ளையா இருக்கிறாயா? கர்த்தரின் ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான், அந்நியனுக்கு அல்ல. எவனும் அதை பறிக்க முடியாது, யாரும் அதை பறிக்க முடியாது. 2020 கர்த்தரைகளை நடத்தினதை பார்க்கும் பொழுது ஆச்சரியம். கொரோனா வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கும், போயிருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்திருக்கும், போயிருக்கும். கொரோனா காலத்திலேயே, லாக்டவுன் காலத்திலேயே 480 வீடுகளுக்கு போய் நான் ஜெபம் பண்ணேன். 480 வீடு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுடைய ஆராதனையை நான் நிறுத்தவில்லை. ஒரு இரவு ஜெபத்தையும் நான் நிறுத்தவில்லை. தனி ஜெபத்தையும் நிறுத்தவில்லை. சாட்சிக்கு என்னுடைய உடன் ஊழியர் அமர்ந்திருக்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் போட்டாங்க. சனிக்கிழமை ஆராதனை வச்சுட்டேன். கைதட்டி பாடுங்கய்யா, வந்தா வரட்டும். நான் சொன்ன அரெஸ்ட் பண்ண என்னை தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ணட்டும். 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் எங்களுடைய திருச்சபையில் எளிமை என்று சொன்னேன். நான் ஒருவன் மாத்திரமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை போதகர்களை காட்டிலும் நான் ஒருவன் மாத்திரமே 53 ஆராதனைகளிலும் நான் சபையில் பங்கு பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்கள். நான் செய்தியை முடிக்க போகிறேன். நீதிமானுடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன? தங்கும், தங்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறது, அவன் நினைக்கிற காரியம் வாய்க்கும். ஆயுசு நாளை பெருக பண்ணுகிறவர் வேதனையை கூட்ட மாட்டார். கண்களை மூடலாமா? தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்துங்கள். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. முடிந்தால் எல்லாரும் எளிமை நில்லுங்கள் பார்க்கலாம். முடிந்தால் எல்லாரும் எளிமை நிலங்கள் பார்க்கலாம். நாம் சேர்ந்து ஒரு 5 நிமிடம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். உங்கள் வேதனைகள் நீங்க போகிறது. சாபம் இருந்தால் சாபம் நீங்கும். பிரச்சனை இருந்தால் பிரச்சனை மாறும். எல்லாரும் எளிமை நிற்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கிரேட் ரிவைவல் உங்கள் திருச்சபையின் மூலமாய் கர்த்தர் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு கிரேட் ரிவைவல் 2024க்கு பிறகு ஒரு மாபெரும் எழுப்புதல் இன்றையிலிருந்து துவங்க போகுது. 2023 வரைக்கும் அது வித்திடும். 2024 மாபெரும் எழுப்புதலை உடைய திருச்சபை காணப்போகிற மனதார ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உடைய சபை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ்டரை, அவருடைய துணைவியாரை, கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறார்கள் அப்பா. அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம் ஆண்டவரே அவருடைய மனைவியை அதிகமாய் கவலைக்குள்ளாக்கி இருக்கிறதப்பா. அன்பு சகோதரியை ஆறுதல் படுத்தும். ஆறுதலின் தேவன் அந்த குடும்பத்திற்குள் ஆறுதல் ஆயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Let's thank the Lord for all that he has done in this place. கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துவோம். Let us pray together and conclude this service. Heavenly Father, we thank you, Lord, for your word that came to us in power and in anointing. Thank you for our dear pastor whom you brought all the way from Tamil Nadu to minister to us. And I pray that the word that he has brought be embedded in our hearts, that we will listen to you, obey your voice,
And Lord, yield to your spirit that your name be glorified. Bless your servant, bless his family, bless his congregation. Let your name be glorified. Even in the second service, I pray that you'll minister to us. I pray that your goodness and grace will cover us. In Jesus' name I pray. Amen. And now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the communion and the comfort of the Holy Spirit rest and abide upon each of us now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.